கவாசாக்கியில் நிறைய சீரீஸில் வண்டிங்க இருக்குது. அதாவது நிஞ்சா சீரீஸ், ஜெட் சீரீஸ், வேர்சிஸ் சீரீஸ், பியூலியன் சீரீஸ், கேஎல்எக்ஸ் சீரீஸ், இந்த மாதிரி நிறைய சீரீஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ்னால் ஒன்று நிஞ்சா சீரீஸ், இன்னொன்று ஜெட் சீரீஸ். இன்றைக்கி நாம் ஜெட் சீரீஸில் இந்தியாவிலேயே ஹையஸ்டாக சேல்ஸ் ஆன Z900ஓட குட்டியான ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம். 1970 காலகட்டத்தில் ஹோண்டாவோட CB750 அப்படிங்கிற வண்டி தான் டாப்பில் இருந்துச்சு. இந்த வண்டிக்கு காம்படிஷனாக தான் கவாசாக்கியை ஒரு புது வண்டியை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. முதல்ல வெறும் 750cc வண்டி தயாரிக்க ஆரம்பித்தவங்க அதை விட பெருசாக யோசிச்சு ஒரு 900cc பைக்கான மாடலை 1973 ரெடி பண்ணி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே CB750 விட Z1 பவர், என்ஜின், பர்ஃபார்மன்ஸ்னு எல்லாத்தையுமே CB750 பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது. 1976 Z1 Z900 அப்படின்னு பேர் மாற்றி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா கவாசாக்கிலேருந்து Z400, Z650, Z750, Z1000 இந்த சீரீஸில் லைனாக வண்டிங்களை லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக Z900 தான் இருக்குது. Z900 விட்டுட்டு மற்ற வண்டிங்க மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க கவாசாக்கி. 36 வருஷம் கழிச்சு 2016 தான் கவாசாக்கி மறுபடியும் Z900 ரீவொர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். சரியாக ஒரு வருஷம் கழிச்சு இப்போ இருக்கிற மாதிரி Z900 948cc லிக்விட் கோல்டு இன்லைன் 4 சிலிண்டர் இன்ஜினோட ரீலான்ச் பண்ணுறாங்க யமஹா. அதுக்கப்புறமா லைனாக அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக ஹெட்லேம்ப்பு, எலக்ட்ரானிக்ஸில் புதுசாக ரைடிங் மோட்ஸு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, ஸ்மார்ட் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஆல் டைம் LED லைட்ஸு, இது எல்லாத்தையுமே கொடுத்து Z900க்கு ஒரு சரியான கம்பேக்காக செட் பண்ணுறாங்க கவாசாக்கி. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. இன்னமே என் ஆட்டம் சீலாம்பாட். இந்த எல்லா அப்டேட்ஸ்க்கு அப்புறமா தான் இந்தியாவில் Z900ஓட பர்ச்சேஸும் சேல்ஸும் அதிகமாச்சு. தமிழ்நாட்டில் நம்ம TTF வாசன் ப்ரோ, ஏன் அசார் கேட்டவன் ப்ரோ கூட இந்த Z900 யூஸ் பண்ணுறாங்க. நிறைய யூடியூபர்ஸோட ஃபேவரட் பைக்காகவே இந்த பைக் ஆகிருச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய மோட்டோ விளாகர்ஸோட ட்ரீம் பைக்கே இந்த வண்டி தான். இந்த பைக்கோட ஆன்ரைட் ப்ரைஸ் எப்படியும் 11 - 12 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட வந்துடும். என்னதான் இந்த காசுக்கு ஒரு ஹையட் காரை வாங்க முடிஞ்சாலும் இந்த வண்டியை நம்ம வாங்கி ஓட்ட மாட்டோமோ அப்படின்னு எல்லா பைக்கர்ஸுக்குமே ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். நீங்களும் என்ன மாதிரியே இந்த வண்டியை ஒரு தடவையாவது ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு சின்ன கமெண்ட் போட்டுருங்க. அடுத்து எந்த பைக் இல்லை காரோட வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்க நம்ம டாக் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எம்கே. இது நம்ம டாக் ஃபேக்ட்ரி.